ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, கோயம்புத்தூர் போயிருந்தோம்ல, அது தங்கச்சி வீட்டுக்கு. அங்கே போயிட்டு நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராட்வேக்கு போனோம். ப்ராட்வேங்கிறது ஒன்றும் இல்லைங்க, தேட்டருக்கு தான் போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 தேட்டரு உள்ளுக்குள்ளே இருக்கும் போல இருக்குங்க. இது மாதிரிலாம் எங்கள் ஊரில் இருந்ததே கிடையாதுங்க. எங்கள் பாப்பாவுக்கு எஸ்கலேட்டரில் போகணுன்னா அவ்வளோ விருப்பம். ஆனால் எனக்கு தாங்க ரொம்ப பயம். என்னென்னா பசங்க காலை விட்டுருச்சுன்னா அப்புறம் நம்ம தான் ஃபீல் பண்ணிட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு அதில் ஏறுறதுக்கே நான் ரொம்ப பயப்படுவேங்க. உங்களில் யார் இப்படிலாம் பயப்படுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாங்கள நம்ம ஃபோட்டோ எடுக்கிறத விட நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நம்மளோட சந்தோஷத்தை விட குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக தாங்க நம்ம வாழவே ஆரம்பிக்கிறோம். அப்படி நானும் ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். நான் எனக்கு எடுத்துக்கிற ஃபோட்டோஸ் விட குழந்தைங்கள தான் அதிகமாக ஃபோட்டோ எடுப்பேன். பாருங்களேன், அவங்க 2 பேரையும் நிற்க வச்சு இங்கே இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு சொல்லி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேங்க. நான் ஏன் அந்த பின்னாடி உள்ள அந்த எல்இடியும் சேர்த்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, ரொம்ப அழகாக இருந்தது மொபைல் ஃபோன் ஸ்டைலில். அதனால தான் அதை சேர்த்து கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக தேட்டருக்கு உள்ளே வந்துட்டோங்க. டிக்கெட்டில் வாங்கிட்டு ஐமேக்ஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இந்த இடத்த பார்த்ததும் ஒரே குஷி என் சின்ன பொண்ணுக்கு. பெரியவளாவது முன்னாடி வந்திருக்கா விவரம் புரிஞ்சு, சின்ன வந்து செகண்ட் டைம் வரா. அப்போ வந்து அவளுக்கு வரும் தெரியல. இதே தேட்டரில் தான் நாங்கள் வந்து அரண்மனை 4 பார்த்தோன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வரும் இந்த வருஷம். டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் பாட்டிலும் உள்ளே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இப்போ தெரியுதுங்களா நாங்கள் என்ன படத்துக்கு வந்திருக்கோன்னு? ஆமாங்க, கருப்பு மூவிக்கு தான் வந்திருக்கோம். சூப்பராக இருந்தது படம். படத்தோட இல்லை ஸ்பெஷலே இந்த பாப்கார்ன் தாங்க. எங்கள் ஊர்லலாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கவே இருக்காது. இந்த பாப்கார்னுக்கு இவ்வளோ ஃபேமஸாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இதில் ஏதோ பவுடர்லாம் போட்டு மிக்சிங்லாம் பண்ணி என் தங்கச்சி கொண்டு வந்து கொடுத்தா பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப காஸ்ட்லிங்க. ஒவ்வொரு சீனுமே கண் நினைக்காமல் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க தேட்டரில். சூர்யா சார் நடிப்பாக இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பாக இருக்கட்டும், திரிஷா ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இந்த மூவி இருந்துச்சு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் அவ்வளோ ஒரு அவேர்னஸான ஒரு படங்க. உண்மையிலே இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இது தேவையான படங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நல்லபடியாக படத்தை பார்த்துட்டு எங்கள் தங்கச்சி வந்து எங்கள் அம்மாவெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டோம். அந்த கேப்பில் என்ன பண்ணேன், என் சின்ன பொண்ணை வச்சு நான் வந்து விளையாட்டு கட்டிகிட்டே இருந்தேன். ஏன்னா அவளும் அவங்களோட போகணுன்னு ஒரே அழுகை. பார்த்திங்கன்னா இவளை வந்து விளையாட்டு காமிச்சிட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டு எஸ்கலேட்டரில் வேறு இறங்கணுன்னு ஆசைப்பட்றான். பயந்துட்டு ஒரு வழியாக அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி அங்கேயும் இங்கேயும் விளையாட விட்டுட்டு என் தங்கச்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக என் தங்கச்சியும் வந்துட்டா. அவள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கி போயிட்டு ஒரு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரெல்லாம் இந்த படம் பார்த்தீங்க, உங்களுக்கும் இது மாதிரி ரொம்ப ஃபேவரட்டான மூவிஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லா வீடியோஸுமே சூப்பராக இருக்கும். வீடியோஸ் போய் பாருங்கள். நாங்கள் ஹாப்பியாக இருந்தோங்க இந்த ஹாலிடேஸை என் தங்கச்சி வீட்டில் நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ணோம். நீங்கள்லாம் எங்கே இந்த ஊருக்கு போனீங்க, என்னென்ன பார்த்தீங்க, ஸ்பெண்ட் பண்ணீங்க, எப்படி டைம் போச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக தான் நம்ம வாழுறோம். ஸோ அவங்களுக்காகவே நம்மளுடைய எல்லா விதமான சுக துக்கங்களையும் விட்டு கொடுக்கணும். ஓகேங்க, நான் இதோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் அழகாக போயிட்டு இந்த கருப்பு படத்தை பாருங்கள். படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டாட்டா, பை பை, தேங்க்யூ.